ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பிளாக் ஸ்க்ரீனில் நிறைய ஸ்டேட்டஸ் பார்த்துருப்போம். அந்த ஸ்டேட்டஸில் அந்த ஃபாண்டை வந்து நம்ம வாட்ஸ்அப்புக்கு ஸ்டேட்டஸில் வந்து பிளெண்டிங் பண்ணி எடுப்போம். ஸோ அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும், இன்றைக்கி அதை எப்படி அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவை க்ரியேட் பண்ணலாங்கிறதையும் பார்த்துடலாம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எல்லோரும் இந்த பிளாக் ஸ்க்ரீன் ஃபாண்ட் வீடியோ பார்த்துருப்பாங்க. ஆனால் அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம அதை பற்றி ரெண்டையுமே சேர்த்து பார்த்துடலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம எல்லோரும் என்ன எடுக்கிறோம்னா கைன்மாஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கைன்மாஸ்டர் தான் பெஸ்ட்டு எல்லாத்துக்குமே. நான் வந்து கைன்மாஸ்டருக்கு ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம இப்போது நியூ ப்ராஜெக்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். 60:9 வந்து கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த இப்படி தான் இருக்கும். இமேஜ் அசிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பிளாக்கு தான் நீங்கள் வைக்கிறீங்க, அப்போ தான் ரெடி பண்ண முடியும். பிளாக்கு தான் இம்பார்ட்டன்ட். ரெண்டு கிளிக் பண்ணிக்கோங்க. 2 இது வந்துடும், 2 செக்ஷன் வந்துடும். வந்தோடனே ஓகே. இப்போ நம்ம 2 சாம்பிளுக்கு காட்டுறதுக்கு தான் 2 செக்ஷன் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த 2 செக்ஷனில் வந்து நம்ம உங்களுக்கு ஸ்னோ வேணுமா, இல்லைன்னா என்ன வேணும், என்ன எஃபெக்ட் வேணும். நிறைய பேர் ஸ்டேட்டஸில் நிறைய எஃபெக்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு என்ன ஸ்டேஷன் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஸ்னோ வந்து நான் ஒரு நேம் தருவேன். அந்த நேமை வந்து இந்த கைன்மாஸ்டர் அசிஸ்ட்டில் ஸ்டோரில் போய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு தேவை ஸ்னோவா இல்லை என்ன தேவையோ அது வந்து நீங்கள் இந்த அசிஸ்ட்டில் வந்து எடுத்துக்கலாம், அசிஸ்ட் ஸ்டோரில். சரியா? நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த நேம் உங்களுக்கு காமிக்கேன். சரியா? அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால என்னால் காட்ட முடியல. இன்னொன்று எனக்கு நெட் அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது, பிஎஸ்என்எல். ஸோ இப்போ நான் என்கிட்ட ஸ்னோ வந்து நான் ஸ்டிக்கர்ஸில் போய் எடுத்துக்கிட்டேன். லேஅவுட்டில் போய் ஸ்டிக்கர்ஸில் போய் எடுத்துக்கோங்க. இது வந்து கம்மின்னு அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மேலே வந்து கீழே வர சாடுறது ஸ்னோ கீழேருந்து திருப்பி இந்த டிஸ்பிளேலேருந்து கீழே சாடுற மாதிரி, திருப்பி டிஸ்பிளே உள்ளேருந்து வெளியே வர மாதிரி, வேறு சைடில் ரைட் சைட்லேருந்து கீழே வர மாதிரி இருக்குது. இந்த எஃபெக்ட் இருக்குது. இதில் வந்து நான் லெஃப்ட் சைட்லேருந்து அப்படி கீழே வரதை நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன்லேயே பிளாக்கை ஃபுல்லாக மறைச்சிக்கோங்க, வெளியே வராமல். நான் வந்து ஜூம் பண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இன்னொன்று நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, பிளாக்கு 2 கொடுத்தோம்ல, அதில் இன்னொரு இது லேஅவுட்டில் என்ன பண்ணுறீங்க, அடுத்த லேஅவுட்டை கொடுக்கணும். ஸோ லேஅவுட்டை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு திருப்பி அதே ஸ்னோ மாதிரி இன்னொரு நான் வச்சுருக்கேன். அது வந்து ஃப்ளவர், அந்த ரோஸ் வந்து கீழே சாடுற மாதிரி உள்ற மாதிரி, அதை வந்து இப்போ நம்ம கொடுத்துக்கலாம். நான் அதில் வந்து 2 டைப் வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு ஒன்று தான் ஒர்க் ஆகுது, ஏன்னு தெரில. ஒரு ஃப்ளவர் வந்து நல்லா ஒரிஜினல் பூ மாதிரி இருக்கும், இன்னொன்று ரோஸ்க இதழ் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த ரோஸ்க இதழ். ஸோ 2 என்கிட்ட இருக்குது. செரி பில்லட்ஸ் அப்படின்னு இருக்குமா, அப்படி இருக்கும். செரி பெட்டல் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரஸ்ட்டு 2ன்னு இருக்குது. பிரஸ்ட் 1 பிரஸ்ட் 2ன்னு இருக்குது. இது வேணால் நீங்கள் ஸ்னோ ப்ளவர் அப்படின்ட்டு இருக்குது. அது வந்து நான் ஸ்னோ பால் சொன்னோம்ல, அது வந்து ஆசி ஸ்டோரில் வந்து இந்த 2 நேம்லாம் சர்ச் பண்ணி இந்த 2 நேமே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் இப்படி யூஸ் பண்ண முடியும் திருப்பி. ஸோ அந்த ஃப்ளவரை வந்து இப்போ நான் எடுத்துக்கிட்டு அதை வந்து பிஞ்ச் பண்ணி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பிளாக் ஸ்க்ரீன் ஃபுல் பண்ணுற மாதிரி. சரியா? ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு திருப்பி ஒரு வாட்டி நான் ப்ளே பண்ணி காமிக்கேன் பாருங்கள். ஸ்னோ வித் அந்த ஃப்ளவர் எஃபெக்ட், 2 எஃபெக்ட்டு தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நிறைய எஃபெக்ட் என்கிட்ட இருக்குது. தீ எஃபெக்ட் எல்லாமே இருக்குது. சரியா? கைன்மாஸ்டரில் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபாண்டு கொடுக்கலான்ட்டு ஆசைப்பட்றேன். நீங்கள் வந்து வேறு எதுவும் ஃபாண்டு கொடுக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. ஏதாவது ஃபோட்டோஸ் வேண்டாம், அது செட் ஆகாது. இது பிளாக் ஸ்க்ரீனுக்கு வந்து ஏதாவது ஃபாண்டு தான் செட் ஆகும். இது சாங் இப்போ இதில் நீங்கள் போட்டு க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு சாங் பேக்ரவுண்டில் ஓடுற மாதிரியும் அந்த சாங்குக்குள்ளே வார்த்தைகள் வந்து இந்த மாதிரி ஃபாண்டாக ரெடி பண்ணி சாங்கை ப்ளே பண்ணி இந்த ஃபாண்டை வந்து விடுங்க. அப்போ வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு தான் அப்படி ஒரு மொக்கையாக ஒன்று பண்ணுறேன். இது வந்து என் சேனல், இன்னொரு சேனல் நேம் வந்து நான் டைப் பண்ணி சென்டரில் வச்சுக்கோங்க. அந்த ரெட் கலர் கோடு தெரியுதுல, அந்த ஸ்ட்ரெயிட் கோடு, அந்த டபுள் கோடு, அது தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு சென்டரில் வச்சாச்சு. இப்போ ஒரு ஃபாண்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஃபாண்டெல்லாம் பிடிக்கல. ஸோ எனக்கு ஃபேவரட் ஃபாண்டாக நான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட் ஃபாண்டாக அந்த சாங்குக்கு நீங்கள் இதை ஒரு ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா
உங்களுக்கு ஒரு ஃபாண்டு அதுக்குன்ட்டு செப்பரேட்டாக ஒரு ஃபாண்டை உங்களுக்குன்ட்டு வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் நெக்ஸ்ட் லைனுக்குன்னு சாங்கில் கொடுக்க சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதில் வந்து கீ ஃப்ரேம் அப்படின்ட்டுலாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதெல்லாம் நான் எடிட் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ நம்ம அதை வந்து ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். திருப்பி இதில் லாஸ்ட்டாகிட்டு இன்னொரு இது நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, நல்லா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ட்டு கொடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் பெனிஸ் செக் அந்த எனக்குள்ள அந்த சேனல் நேமாக போட்டிருக்கேன். செகண்டில் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ட்டு போட்டிருக்கேன். அந்த ஃப்ளவர் வந்து கீழே உள்ளதில் அதில் இதையும் சென்டர் ஆஃபில் வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிக்கருக்குள்ளே போய் எடுத்தோம் தெரியுமா, நம்ம டவுன்லோட் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு இருந்தானே, அதை எடுத்தோம்ல, அதை வந்து சின்னதாகவும் ஆக்கிக்கலாம். இப்போ மேலே உள்ள குறியை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 60 FPS கொடுத்து சேவ் பண்ணோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அசிஸ்டோரில் வந்து ஆனால் உங்களுக்கு ஒன்று காமிக்கணும். அசிஸ்டோரில் வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. அசிஸ்டோருக்குள்ளே போய் இப்போ நமக்குள்ளே எஃபெக்ட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் வேறு எதுவும் எஃபெக்ட் யூடியூப்பில் இருந்தோ இல்லை எங்கேயாவது காப்பிரைட் ஃப்ரீயான இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்கலாம். இந்த பிளாக் இது மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு மீடியாவில் போய் பிளாக்கை மட்டும் ரெடி பண்ணிட்டு. ஆனால் இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் காமிச்சிட்டேன். இந்த மாதிரி சர்ச் பண்ணி கைன்மாஸ்டரில் எடுக்கணுன்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? மற்றபடி நீங்கள் யூடியூப்லேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து இது பண்ணலாம். பேஸ்ட் பண்ண மாதிரி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து டவுன்லோட் பண்ணதை இங்கே வச்சு இது பண்ணலாம். திருப்பி நம்ம வந்து இதை சேவ் பண்ணலாம். ஸோ இது வந்து டைம் எடுக்கும். 60 FPS அப்போவே சொன்னேன். ஸோ டைம் எடுக்கிறனால இப்போ நம்ம வந்து 1080 பிக்சலில் 30 வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம் அந்த இதில் குவாலிட்டியில். ஸோ இப்போ சேவ் ஆகுது வேகமாக. ஸோ சேவ் ஆனோன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். இது சேவ் ஆனால் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். அது சேவ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. சரியா? இப்போ நம்ம சேவ் ஆகிட்டு ஸோ பெருக்களை மேலே உள்ள பெருக்களை கொடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள பெருக்களை அமுக்கிக்கோங்க. சரி, இந்த மாதிரி தான் சேவ் ஆகிருக்கும். ஸோ நம்ம அமைக்காச்சு. திருப்பி வெளியே வந்துடுங்க. அந்த ப்ராஜெக்ட் நமக்கு வேண்டாம். அந்த ப்ராஜெக்டை முடிச்சாச்சு. இனிமேல் நியூ ப்ராஜெக்ட் நம்ம ரெடி பண்ணுறோம். சரியா? நியூ ப்ராஜெக்டில் போய் தான் யூஸ் பண்ண முடியும். திருப்பி அதே 60:9 கொடுத்து க்ரியேட் கொடுத்துக்கோங்க. அதே இமேஜ் அசிஸ்டில் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கேமராவில் போய் எனக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபோட்டோ நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கேன். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஃபோட்டோவோ சம்திங் வீடியோவோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஃபோட்டோவோ உங்களுக்கு காமிக்கேன். இப்போ நான் இந்த ஃபோட்டோ 2 யூஸ் பண்ணுறேன். சரியா? உங்களுக்கு 2 அங்கே நான் எடுத்தோம்ல, அப்போ அதுக்காக 2 யூஸ் பண்ணியிருக்கேன். திருப்பி ஃபஸ்ட்டு வந்துக்கலாம் ஸ்க்ரால் பண்ணி. திருப்பி நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம், ரெடி பண்ணி இப்போ சேவ் பண்ணோம் தெரியுமா, 1080 30 FPSக்கு அந்த குவாலிட்டியில் அந்த இதை வந்து மறுபடியும் மீடியாவில் போய் கிளிக் பண்ணி கைன்மாஸ்டரில் சேவ் ஆகிருக்கும். சரியா? அந்த கைன்மாஸ்டரில் நம்ம இப்போ சேவ் பண்ணது இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, கிளிக் பண்ணுங்கள் அதை. சரியா? இப்போ இது வந்துட்டு இதை வந்து ஃபில் பண்ணணும். இப்படியே வச்சு கொடுத்துடக்கூடாது, ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன செய்யணுன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனுன்னு ஒன்று உண்டு, ஒரு ஆப்ஷன் வந்து கைன்மாஸ்டரில் உண்டு. நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா நான் இருக்குது பாருங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்னுட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் அந்த ஆஃப்னு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் நான் இப்போ காமிச்சு தந்துருக்கோம்ல, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஃபில் பண்ணிடும் ஃபுல்லாக. சரியா? இது ஃபில் பண்ணிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம போட்டு கையில் கடந்து ஃபில் பண்ணிட்டு இருந்தோம்னா கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ண மாட்டோம். இது பெர்ஃபெக்டாக பண்ணி சென்டரில் கொண்டு வந்துடும். தெரியும்? நெக்ஸ்ட்டு இதான் முக்கியமானது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா பிளெண்டிங் இருக்கும். அதில் ஸ்க்ரீன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். சரியா? இப்போ நமக்கு பொருள் கிடச்சிட்டு நம்ம பொருளை வந்து சென்டரில் வச்சுட்டோம். தேவையில்லாத பிளாக் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிட்டோம். பிளாக் ஸ்க்ரீனை எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறதாங்க நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ உங்களுக்கு புரியலைன்னா கமெண்டில் பண்ணுங்கள், தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் என்ன செப்பரேட்டாக வீடியோ போடணுன்னாலும் போடுவேன். இப்போ நம்ம வந்து பெர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனுன்னு இருக்கும், அதை தான் நம்ம கொடுக்கணும். பிளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்க்ரீனுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட் மட்டும் வரும், பிளாக் ரிமூவ் ஆகும். அதேமாதிரி நம்ம பிளாக் எப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டோம். டவுட் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள், திரும்ப சொல்லுறேன். சரி, இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.